கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேசிய வங்கிகளுக்கு இணையாக முதன்முறையாக தாளாக்குடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் பொதுமக்களின் தங்க நகைகளை பாதுகாக்க பாதுகாப்பு பெட்டக வசதி தொடங்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நகர்ப்புறங்களுக்கு இணையாக கிராமப்புறங்களிலும் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார். அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேசிய வங்கிகளுக்கு இணையாக முதன்முறையாக தாளாக்குடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் பொதுமக்களின் தங்க நகைகளை பாதுகாக்க பாதுகாப்பு பெட்டக வசதி தொடங்கப்பட்டுள்ளது. இதுவரை தங்களிடம் உள்ள தங்க நகைகளை பாதுகாக்க நாகர்கோவில் உள்ளிட்ட நகர்ப்பகுதிகளில் தனியார் மற்றும் தேசிய வங்கிகளின் பாதுகாப்பு பெட்டகங்களையே பயன்படுத்தி வந்தனர். இதற்காக அதிக கட்டணமும் செலுத்தி வந்தனர். தற்போது தாங்கள் வசிக்கும் கிராமப்புறங்களில் உள்ள கூட்டுறவு வங்கிகளிலேயே இந்த வசதி தொடங்கப்பட்டுள்ளதால் அலைச்சல், பண விரயம் உள்ளிட்ட சிரமங்களில் இருந்து விடுபட்டு கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் இந்த வசதிகள் மூலம் கூட்டுறவு வங்கிகளின் தரம் உயர்ந்துள்ளதோடு வருவாயும் அதிகரித்து உள்ளது. இதற்காக கூட்டுறவு வங்கி நிர்வாகமும் கிராம மக்களும் முதலமைச்சருக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். எங்கள் சொந்த ஊர்லேயே இது பாதுகாப்பு பெட்டக வசதி பண்ணதுனால, இந்த பெட்டக வசதி இருக்கிறதுனால பணம், ஜுவல்ஸ் எல்லாமே இதை எங்களுக்கு பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. இந்த பெட்டக வசதி வச்சு தந்த தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்துக்காக முதலமைச்சர் அம்மா அவர்கள் பாதுகாப்பு பெட்டக வசதியை ஏற்படுத்தி தந்திருக்காங்க. இதனால எங்களுக்கு எந்த டைம்னாலும் கொண்டு நகையை வச்சு பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்குது. இதை அமைச்சு தந்த முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு என் சார்பாகவும் எங்கள் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தாளாக்குடி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியிலே ஒரு பாதுகாப்பு பெட்டகம் என்ற தனியாக ஒரு பாதுகாப்பு பெட்டக திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். இதன் மூலம் நம்ம கிராமப்புற மக்கள் தனியார் வங்கிகள்லையும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள்லையும் தங்களது நகைகளையும் பணத்தையும் வச்சு பாதுகாத்துட்டு இருந்தாங்க. இனிமேல் உள்ளூர்லேயே நம்மளோட நகைகளையும் பணத்தையும் அவங்களை பாதுகாக்கிறதுக்கு பாதுகாப்பு பெட்டகத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது மக்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றுள்ளது. அதுக்கு அம்மா அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.